உலக வல்லரசான அமெரிக்கா தலைமையில இயங்கிட்டு இருக்க G7 கூட்டமைப்பை பத்தி பார்ப்போம். உலகத்துல நிலையான வளர்ச்சியும் மிகப்பெரிய பொருளாதாரத்தையும் வச்சிருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒண்ணு சேர்ந்து தங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு சக்தி வாய்ந்த கூட்டமைப்பை உருவாக்க முடிவு பண்ணாங்க. அந்த வகையில 15 நவம்பர் 1975 அன்னைக்கு G6 கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு, அதுக்கப்புறம் இந்த கூட்டமைப்புல கனடா சேர்ந்ததுக்கு அப்புறம் G7 மாறினாங்க. G7ல கனடா, பிரான்ஸ், இத்தாலி, UK, ஜப்பான், ஜெர்மனி, அதுக்கப்புறம் அமெரிக்கான்னு மொத்தமா 7 நாடுங்க உறுப்பினர்களா இருக்காங்க. 1998ல ரஷ்யாவும் ஒரு உறுப்பினரா இணைக்கப்பட்டு G8 மாறுச்சு. ஆனா அதுக்கப்புறம் 2014ல ரஷ்யா உக்ரைனோட கிரிமியா பகுதியை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அமெரிக்கா இந்த கூட்டமைப்புல இருந்து ரஷ்யாவை வெளியேற்றினாங்க. உலகத்தோட இரண்டாவது பொருளாதாரமா சைனா மாறினாலும் தனிநபர் சொத்து மதிப்புல மிகப்பெரிய வளர்ச்சி எட்டலன்னு சொல்லி G7 கூட்டமைப்புல சைனா ஒரு மெம்பரா சேர்த்துக்க முடியாதுன்னு G7 உறுப்பு நாடுங்க சொல்லிட்டாங்க. பொருளாதாரம், வளர்ச்சி, ஹியூமன் ரைட்ஸ், டெமோக்ரஸின்னு இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை பத்தி ஒவ்வொரு வருஷமும் G7 சம்மிட்ல இந்த நாடுங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து விவாதிச்சு அறிக்கையா வெளியிடுவாங்க.